எடப்பாடியார் அண்ணன் தலையில் ஆட்சி வந்ததுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் நல்ல விடிவுகாலம் வருங்கிற நம்பிக்கை எங்களுக்கு எல்லாத்துக்குமே இருக்கு. இந்த தொகுதியோட எம்எல்ஏ வந்து அமைச்சராக இருந்திருக்காரு. அவரோட ஆட்கள் தான் வந்து மதுரை மாநகராட்சியில் மேயராக இருந்து ஊழல் குற்றச்சாட்டில் கைதாகி ராஜினாமா போட்டு போயிருக்காங்க. ஏன் அவங்க வந்து அந்த அளவுக்கு அந்த பகுதியில் அடிப்படை வசதியை ஏன் கட்டமைக்கலையா? அடிப்படை வசதி கட்டமைக்கலாங்கிற அளவுக்கு அவங்க வந்து யோசிக்கல. அவங்க எவ்வளோ சம்பாதிக்கலாங்கன்னு தான் அவங்க வந்து யோசிச்சுட்டு இருந்திருக்காங்க. ஒரு மேயர், அவரை சுற்றி இருக்கிற எல்லாருமே, அதுக்கு ஒரு மேயருக்கு நியமிக்கப்பட்ட பிஏ நம்ம எதிர்கட்சி கேண்டிடேட்டால் நியமிக்கப்பட்டவங்க, இவங்க எல்லாத்துலேயும் கவுன்சிலர்ஸ், இவங்க எல்லாருலேயும் பல பேர் வந்து ஜெயிலுக்கு போயிட்டு வெளியில் வந்திருக்காங்க. பட் இதுக்கு எல்லாத்தையும் இவங்க எல்லாரும் நியமிக்க காரணமாக இருந்தால் நம்ம தொகுதி அமைச்சர்கிட்ட அதுக்கான எந்தவித ப்ராப்பர் பதிலும் வரல. ஆனால் அவர் வந்து மக்கள்கிட்ட தன்னை பற்றி சொல்கிறது தான் வந்து ரொம்ப சுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இது எந்த வகையில் கரெக்டுன்னு தெரியல. எத்தனை 1000 கோடி ரூபா வெளியில் வந்திருக்கிற விஷயம் வந்து 200 கோடி. வெளியில் வந்திருக்கிற ஊழல் வந்து 200 கோடி. ஆனால் வராதது ஆயிரக்கணக்கான கோடி இருக்கும். அந்த குற்றவாளிகள் மேலாம் என்ன நடவடிக்கை இருக்குது? சும்மா பேருக்கு ஒரு கைது நடவடிக்கை, ஜாமீனில் வெளியில் வந்திருக்காங்க.